வணக்கம். டிஃப்ரெண்ட் பேரண்டிங் ஸ்டைல்ஸ், அதற்கான ஒரு சின்ன இன்ட்ரோ இது. பேரண்டிங் ஸ்டைல்ஸ் நிறைய இருக்குது, மெத்தட்ஸ் நிறையா இருக்குது. ஒவ்வொரு பேரண்ட்டு ஒவ்வொரு விதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அது நம்ம செய்கிறதான் சரி அப்படின்னு நினச்சி செய்கிறவங்களும் இருக்காங்க. ஐயோ என்னடா பண்ணுறது, ஒன்றுமே புரியலையே, இது எப்படா வளர்க்குறது இந்த பிள்ளைங்களாம் அப்படின்னு தெரியாமல் திணறி போகிற பேரண்ட்ஸும் இருக்காங்க. இப்போ இதில் சோஷியல் மீடியாவெலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. சைக்காலஜிஸ்ட் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் அவங்க ஒரு விதம் சொல்லுவாங்க, மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, ஜோசியக்காரங்க அவங்க ஒன்று சொல்கிறாங்க. இப்படி பல பேர் பலதும் சொல்லும் பொழுது எதைத்தான் ஃபாலோ பண்ணுறது, எது சரி அப்படின்னு புரியாமல் மண்டகாயிரதான் மிச்சம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ஸ்டைல்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கு பிறகு அந்தந்த பேரண்ட்டு அந்தந்த குழந்தைக்கு எது சரியோ அதை தேர்ந்தெடுத்துக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு சரியாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு சரியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு குழந்தைக்கு சரின்னு இருக்கிறது இன்னொரு குழந்தைக்கு சரியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை முதல்ல நீங்கள் எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இந்த எபிசோட்ஸை தொடர்ந்து பாருங்கள். யூ வில் கெட் அன் ஐடியா. Thank you. Bye.